எல்லா சட்டமன்ற தேர்தல்களுக்கும் சேர்த்து தான், அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நேற்றைய கூட உங்கள் தொலைக்காட்சியின் நெற்றிக்கண் நிகழ்ச்சியில இது பற்றி விரிவாக பேசினோம். இப்படியான ஒரு தெளிவுபடுத்துதல் அவசிய தேவை. காரணம், கூட்டணி பேச்சுவார்த்தையில இவ்வளவு பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தினால் கடைசி நேரத்துல கீழே இருக்கிறவங்க பணியாற்றவே மாட்டாங்க. அது தேர்தலில் ஒட்டுமொத்த கூட்டணியின் வெற்றியை பாதிக்கும். எனவே முதலமைச்சர் இன்றைக்கு அவர் அந்த இந்தியா டுடே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் தெளிவுபடுத்தி விட்டார். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்கிற ஒரு நிபந்தனையோடு கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணி பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் அவரது கருத்து. இது சரிதான். 1980 பார்த்த விஷயம். 117 சீட்டு திமுகவும் காங்கிரஸும் வெற்றி பெற முடியல. அதுக்கு பிறகு ஒரு முறை திமுக குறைந்த இடத்துல 123 போட்டியிட்டது, வெற்றி பெற முடியவில்லை. திமுகவை பொறுத்தவரையில் அல்லது அதிமுகவை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் 160-170 இடங்கள்ல போட்டியிட வேண்டும். அது வேற வழியும் இல்லை. அப்படி வந்தால் மட்டும்தான் கட்சிக்காரர்களுக்கும் உற்சாகம் இருக்கும், வாக்காளர்களும் அவர்கள் ஒரு தெளிவான சிந்தனையோடு ஓட்டு போடுவார்கள். நமக்கு வரவிருக்கிற முதலமைச்சர் யார், வரவிருக்கிற அமைச்சர்கள் யார், இதை தெரிந்து கொள்ளாமல் வாக்காளர்கள் தங்களது வாக்கு சீட்டை செலுத்த மாட்டார்கள். இது காலங்காலமாக தமிழ்நாட்டில் பார்த்து வர்ற விஷயம்தான். அப்படி என்றால் இப்போது சமீப காலமாக எழுந்து வருகிற காங்கிரஸ் கட்சியின் குரல், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டுகள் அதிக சீட்டுகள் என்பது கூட்டணியில பேச்சுவார்த்தை மூலமா முடிவு செய்யற விஷயம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது கூட்டணி கொள்கை ரீதியான விஷயம். எனவே கொள்கை ரீதியாக முதலமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். அதே நேரத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் என்று அவர் கூறியிருக்கிறார். போக போக நாம் இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தராசியாம், ஒரு அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு கட்டமாக தானே அந்த அதிகமான தொகுதிகள் கேட்கிறது. அதனால தானே அதிகமான தொகுதி கொடுக்க மாட்டார்கள். 25 தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு போன முறை கொடுத்திருக்கிறார்கள். ஓரிரு தொகுதிகள் முன்பின்னாக கொடுக்கலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கொடுத்தாலே என்ன சிக்கல் என்றால், திமுக கூட்டணியில் கட்சிகளின் எண்ணிக்கை கூட எல்லாருக்கும் அதே மாதிரியான அதிகப்படியான விகிதாச்சாரம் வேணும். அப்படின்னா திமுகவோட ஒட்டுமொத்தமான அவர்களது தொகுதி எண்ணிக்கை குறையும். எனவே கிட்டத்தட்ட பழைய நிலைமை என்னவோ, 2021 நிலைமை என்னவோ அதுதாங்க. 2021 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தான் தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கப்பட்டது. இப்பவும் கிட்டத்தட்ட 22ஆம் தேதிக்கு மேல தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறும்னு சொல்லியிருக்காரு. தொகுதி பங்கீட்டு குழு வேணா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லலாம். ஆனா பேச்சுவார்த்தை என்பது எல்லா கட்சியும் சேர்த்தானே பேச முடியும். காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் பேசி இந்த தொகுதிகள், இத்தனை தொகுதிகள் சொல்லிட்டா மற்ற கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு அந்த ஆசை இருக்குமா, நாங்க இந்த தொகுதியில நாங்க போட்டி போடணுங்கன்னு நினைப்பாங்களே. ஒட்டுமொத்தமாக பேச வேண்டிய விஷயம். காங்கிரஸ் கட்சியே டிசம்பர் மாதம் குழு அமைச்சிட்டு நாங்க 70 நாளா வெயிட் பண்றோம்னு சொல்றதெல்லாம் அர்த்தம் இல்லை. கூட்டணி என்பது ஒட்டுமொத்தமானது தானே, எல்லாருமா சேர்ந்து தானே முடிவு எடுக்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் எப்படி தனியாக பிரித்து கொடுக்க முடியும்? என்ன சொத்து பிரிவினையா? கூட்டணி என்பது பெரிய விஷயங்க. கீழே கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப ஒன்றிணைந்து வேலை செய்யணும். இன்னைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியால செய்தி, 70 தொகுதிகள் அது பலவீனமான தொகுதிகள்னு திமுக அந்த சர்வே குழு ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. அந்த தொகுதிகளை இப்ப கூடுதல் கான்சென்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. அதுல திமுக ஒரு பிரின்சிபிள் வச்சிருக்கு, கூட்டணி கட்சிகள் பலவீனமா இருக்கிற தொகுதிகளை மாற்றிட்டு அதுல திமுக போட்டிடுறது, அதுக்கு பதிலாக திமுகவே பலமாக இருக்கிற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தல். இதான சரியான புரிதலா இருக்க முடியும். நாங்க பலமா இருக்கிறோம், இந்த தொகுதியில நீங்க நில்லுங்க, நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். நீங்க பலவீனமா இருக்கீங்க, அந்த தொகுதியில நாங்க நிக்கிறோம், நாங்க ஜெயிக்கிறோம். இப்படியான ஒரு அப்ரோச் ஒட்டுமொத்த கூட்டணி வெற்றி. ஏன்னா அவங்க 200 தொகுதி இலக்குன்னு சொல்லிட்டாங்க. 234 200 இலக்குங்கிறது பெரிய இலக்கு. அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் இந்த ஒரு பெரிய அனுசரணை தேவை. காங்கிரஸ் கட்சி மட்டும் தனியாக ஒரு ஆவர்த்தனை வாசித்தால் அது அபசூரமாகத்தான் முடியும். அரசியல் களம் இப்படி இருக்கு. ஆனா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த ஒரு சீட்டு, கடந்த முறை விட இந்த முறை 2 சீட்டு தான் கூட கொடுப்பாங்கன்னு சொல்லி திமுக தலைமை கொடுக்கணும்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா அதை ஏற்கக்கூடிய நிலையில அவங்க இருக்காங்களா? ஏத்துக்க முடியுமா? அதாவது தாவேக்கா ஆப்ஷன் வந்த பிறகு நீங்க கேட்கறது சரிதாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில இருக்காதுதான் கட்சி. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். தாவேக்கா ஆப்ஷன் வந்த பிறகு காங்கிரஸ் கட்சியோட இந்த வாய்ஸ் கொஞ்சம் போல்ட் ஆயிருக்கு இல்லையா? சமீப காலமா டிசம்பருக்கு பிறகுதான் போல்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னதாக விக்கிரவாண்டியில விஜய் சொன்னதுதான், நம்ம தனி மெஜாரிட்டி இருந்தாலும் ஆட்சியில பங்கு தருவோம், அதிகாரத்துல பங்கு தருவோம்னு ஒரு சொன்னாரு. அதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கு. ஆனா இந்த நிதர்சனத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் தான். காரணம், ஆல் இண்டியா லெவல்ல தாவேக்காவுக்கு எம்பி சீட்டு கிடைக்கிறதுக்கு வழி கிடையாது. 2029 தான் இனிமேல் அவர்களுக்கான மக்களவை தேர்தல். அப்ப அது வரைக்கும் ஆல் இண்டியா பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ் கட்சியின் மேலிடத்துக்கு இருக்கு.
ஆல் இந்தியா பாலிடிக்ஸ்னா பிஜேபி எதிர்த்து பண்ணணும், களமாடணும். அது பெரிய பணி. திமுக எம்பிக்கள் சப்போர்ட் இல்லாம அதை எப்படி செய்ய முடியும்? இப்பவுமே வந்து இந்த சில தினங்களாக பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் அந்த பிரச்சனையெல்லாம் சிக்கும் போது, சுதா அவர்களும் நமது கரூர் எம்பி ஜோதிமணி அவர்களும் சிக்கும் போது திமுக தரப்புல இருந்து ஆதரவே வரல. அதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கான பிரச்சனையா மாறிடும் நாளைக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சி ஆல் இந்தியா லெவல்ல டிசிஷன் எடுக்கும்போது தமிழ்நாட்டுல சில அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணித்தானே ஆகணும். இப்ப கேரளால திமுக இருக்குங்க, பாலக்காடு இங்க எல்லாம் வந்து திமுக கிளை எல்லாம் இருக்கு. அப்போ காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில திமுக சேர்த்து கேரள மாநிலத்துல அவங்க சீட்டு கொடுப்பாங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. கேரள மாநிலத்துல பல இடங்கள்ல இருக்குங்க திமுக கிளை. திருவனந்தபுரத்துல இருக்கு, பாலக்காடுல இருக்கு, தமிழ்நாட்டை ஒட்டி உள்ள எல்லா பகுதிகளிலும் திமுக கிளை இருக்கு. அங்க இருக்கிற திமுக நிர்வாகிகளுக்கு கேரளால நமக்கு இந்த வாட்டி எம்எல்ஏ வேணுங்கிற ஆசை இருக்கு, 5 சீட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி கொடுக்குமா? தராசு சியாம், அதே நேரத்தில் ஒருவேளை அந்த கூட்டணியில் அந்த தொகுதி பங்கீடில் இழுபறி நீடிச்சா காங்கிரஸோ விசிகாவோ ஒருவேளை தாவேக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் தாவேக்காக போனா விசிகா சந்தோஷமாயிரும். ஏன்னா அவங்களுக்கு கூட 2 சீட்டு கிடைக்கிற வாய்ப்பு வரும். காங்கிரஸ் வந்து தாவேக்காக போனா தேமுதிக சந்தோஷமாயிரும். சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி வெளியில போறதை கூட இவங்க மறைமுகமாக விரும்புவார்கள். மனதளவுல சொல்ல மாட்டாங்க, ஆனா விரும்புவாங்க. 25 சீட்ல மிச்சம் ஆகும். அதுல திமுக கூட்டணியோட பிரச்சனை என்னங்க? சீட் நம்பர் ஆஃப் சீட்டு இல்ல, பகிர்ந்து கொடுப்பதற்கு இடம் இல்ல. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொள்கை ரீதியான முடிவுங்க, அதை இல்லன்ட்டாரு. இனிமேல் அந்த பேச்சே இல்ல. இப்ப அதிக சீட்டு மட்டும்தான் இப்ப நம்ம கேட்க முடியும். அதிக சீட்டு கேட்கணும்னா சீட்டு இருக்கணும்ல, கொடுக்கறதுக்கு சீட்டு இருக்கணும்ல. திமுகவே 160 120 இடத்துல நின்றுது. இப்ப மீதி இருக்க சீட்டு தானே பகிர்ந்து கொடுப்பாங்க. பகிர்ந்து கொடுக்கும்போது சீட்டு இல்ல, ஆனா காங்கிரஸ் கட்சி வெக்கேட் பண்ணுது அப்படின்னா ஸ்பேஸ் வெக்கேட் ஆகுது இல்ல. வெக்கேட் ஆச்சுன்னா மற்ற கட்சிகள் சந்தோஷமாயிரும், நமக்கு கூட 2 சீட்டு கிடைக்கும், நம்ம கட்சி வளரும்னு நினைப்பாங்க. ஆமா ஆமா தராசியம். அதே நேரத்தில் இப்போதைய சூழல் இப்படி விசிகாவும் காங்கிரஸும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நாங்க திமுக தலைமையிட்ட வலியுறுத்தலை, எங்களுடைய விருப்பம் இது, வரக்கூடிய காலங்களில் இதை நாங்க எங்களுடைய வலிமையை பொறுத்து வலியுறுத்துவோம் அப்படின்றாங்க. முதலமைச்சர் வந்து எப்பவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றீங்க ஒருவேளை வரக்கூடிய காலங்களில் இன்னும் 2 சீட்டாக கூட்டிகிட்டே போகலாம் இல்லையா? அப்போ அவங்க வலியுறுத்தக்கூடிய அந்த சூழல்ல அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதாவது நமது வலிமை கூடுதலாக இருந்தால் நமது விருப்பத்தை அதிகரிப்பதில் தவறு இல்லை. நமக்கு அதுக்கேற்ற பலம் இருக்கணும். ஆனா நாம் பலம் பெறுவதற்காக நீங்க அதிக சீட்டு தரணும் என்று கேட்பது வந்து அரசியல் ஆபஸ்வரம். நீங்கள் பலம் பெறுவதற்காக நாங்க ஏன் உங்களுக்கு அதிக சீட்டு தரணும்னு நினைப்பாங்க இல்லையா? இல்லைங்க, நாங்க வலிமையா இருக்கோம், எங்களோட ஆதரவு நிலை 18% காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க. 18% ஆதரவு இருந்தா தான் நீங்க யார் கூட வேணாலும் போய் கூட்டணி வச்சுக்கலாமே. பிஜேபி 10% ஆதரவுன்னு சொல்லுதுங்க. அதிமுக அப்ப அது எவ்வளவு சீட்டு கேட்கும்? 50 சீட்டு கேட்குமா? அதிமுக 20% தான் ஆதரவு இருக்கு, எங்கிட்ட 10%. அண்ணாமலை தானே சொன்னாரு. அப்படின்னா நான் 50 சீட்டு கேட்பாங்களா? கொடுப்பாங்களா? அப்படின்னா பிஜேபிக்கான வாய்ப்பு என்ன? அதிமுக கூட்டணியில இருந்து பிஜேபி போயிருச்சு, அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, இதே விஷயங்க போயிடுச்சு. அப்படின்னா அவங்க எங்க போய் சேருவாங்க? இதுக்குள்ளதாங்க இருப்பாங்க. போன முறை 2021 எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பிஜேபி சொல்லவே இல்லை. நம்ம டிவி விவாதங்கள்ல பாத்தீங்கன்னா பிஜேபி தரப்பும் அதிமுக தரப்பும் ஒருத்தர் வாழை உருவிட்டு சண்டை போடுவாங்க. நாங்கள் கைகாட்டுபவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு முருகன் தான் சொன்னாரு. உங்களுக்கு தான் கையே கிடையாது, நீங்க எங்க கை காட்டுவீங்கன்னா அதிமுக சார்பாக வந்த பேச்சாளர்கள் சொன்னாங்க. இப்ப ஜஸ்ட் 5 years பேக் இதெல்லாம் நடந்தது. கடைசியில வந்து மேலிடம் தலையிட்டு ஏதோ குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சீட்டு 20 என்னமோ வாங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னாங்க. ஆனா அந்த மனக்கசப்புல வந்து பிஜேபி வந்து ஜெயிக்க வேண்டிய தொகுதியில கூட ஜெயிக்காம போயிடுச்சு. கடைசியில 4 தான் ஜெயிச்சாங்க, 20க்கு 4. ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்ப புவர். அதே நேரத்தில் திமுக கூட்டணி கரெக்டா போச்சு, இந்த குழப்பங்கள்லாம் கிடையாது. 25 சீட்டுக்கு 18 சீட்டு வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது. ஸ்ட்ரைக் ரேட்டு கூட. குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டால் யாருக்கு லாஸ் வரும் அப்படின்னா கூட்டணி கட்சிக்கு லாஸ் வரும். திமுக பாதிக்காது, இல்ல அதிமுக பாதிக்காது. ஏன்னா அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு, கிரவுண்ட்ல உள்ள ஒர்க் இருக்கு. நம்ம கட்சி வேட்பாளர் ரெட்டையில சின்னம், உதயசூரியன் சின்னம், அவங்க வந்து வேலை பார்த்துருவான். ஆனா காங்கிரஸ் கட்சியோ இல்ல பிஜேபியோ இப்படியான அதிருப்தியை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும். நல்லது திரு சியாம், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.